ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம இந்த ட்ராமாவோட அடுத்த எபிசோட் தான் பார்க்க போகிறோம். ட்ராமாக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன விஷயத்த சொல்லிக்கிறேன். நம்ம செகண்ட் சேனல் ஒன்று ஓப்பன் பண்ணியிருக்கோம். அந்த சேனலில் இப்போ ரீசெண்டாக ரிலீஸ் ஆகி ஆன்கோயிங்காக போயிட்டுருக்க பியூட்டி அண்ட் மிஸ்டர் ரொமான்டிக் அப்படின்ற ட்ராமா பார்த்திங்கன்னா அப்லோட் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த ட்ராமாவோட லிங்க்கை நான் டெஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயும் கமெண்ட் பாக்ஸ்லேயும் கொடுக்குறேன். மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள் அண்ட் சப்போர்ட் பண்ணுங்கள். சரி, வாங்க நம்ம இந்த ட்ராமாக்குள்ளே போகலாம். ட்ராமாவோட ஓப்பனிங் சீனில் ஹீரோயினை காட்டுறாங்க. அவங்க அப்பா கிட்ட தான் ரொம்பவே ஃபீல் பண்ணி பேசிகிட்டு இருக்கா. ஏன்ப்பா என்கிட்ட முன்னாடியே சொல்லலை, முன்னாடியே சொல்லியிருந்தேன்னா இந்த மாதிரி தான் அழுதுட்டு இருந்திருப்பா, உன்னோட வேலையை கரெக்டாக பண்ணவே மாட்டேன், அதனால தான்மா நான் சொல்லலை அப்படின்னு அவருமே ரொம்ப ஃபீல் பண்ணுறாரு. சரிப்பா, மற்ற ட்ரீட்மெண்ட் எல்லாமே எடுத்துக்கோங்க. இல்லைம்மா, என்னோடய வாழ்நாளே கைவிட்டு என்ற அளவுக்கு தான் இருக்குது, அதனால் நான் வீட்டில் போய் இருக்கேனே, உங்கள் அம்மாவோட சாப்பாடை சாப்பிட்டுட்டு நிம்மதியாக நான் இருக்கேன் அப்படின்னு. இவளுக்கும் என்ன பண்ணுறதுன்னு தெரில. ஒரு டாக்டராக இருந்துமே அவங்க அப்பாவை காப்பாற்ற முடியலையே அப்படின்ட்டு இவளுக்கு ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது. மறுநாள் பார்த்திங்கன்னா இவங்கள டிஸ்சார்ஜ் பண்ணிடுறாங்க. அவருமே வீட்டுக்கு போயிடுறாரு. இந்த சைடு அந்த வாண்டை காட்டுறாங்க. இதுக்கு பார்த்திங்கன்னா இப்போ ஆப்ரேஷன் பண்ண போகிறாங்க. அதனால் எல்லோரும் பார்த்திங்கன்னா வீடியோ காலில் வந்து பேசிகிட்டு இருக்காங்க. நீ கண்டிப்பாக க்யூர் ஆகி வரணும், என் கூட விளாட்ணும், நம்ம அங்கே போகலாம் இங்கே போகலாம் அப்படின்னு. அவனை ஸ்ட்ரக்சரில் வச்சு அப்படியே தூக்கிட்டு வந்துட்டுருக்காங்கள. ஹீரோக்கு தான் ஒரு மாதிரி பயமாக இருக்குது, என்ன ஆகுமோ ஏதாகுமோ அப்படின்னு. சைடு ஹீரோயினோட அப்பாவை அந்த அம்மா வந்துட்டு ரொம்பவே கேரிங்காக தான் பார்த்துட்ருக்காங்க. நம்ம பால்கனியில் போயிட்டு கொஞ்சம் நேரம் உட்காரலான்ட்டு அந்த சைடு தான் கூட்டிகிட்டு வந்திருக்காங்க. நம்ம பசங்களோட ஆல்பத்தை பாருங்கள் அப்படின்னு அதை காமிச்சு பேசிகிட்டு இருக்காங்க. இந்த சைடு பார்த்தீங்கன்னா பரபரப்பாக ஆப்ரேஷன் போயிட்டுருக்கு. அப்படியே அந்த சைடு பார்த்தீங்கன்னா ஹீரோயினோட அப்பா அந்த ஆல்பம்லாம் பார்த்துட்டு இருக்காங்களா. நான் போய் உங்களுக்கு தண்ணி எடுத்துகிட்டு வரேன்னு அந்த அம்மா உள்ளே போயிட்டுருக்கு. ஸோ இவரோட வாய்ஸ் ஓவரில் சில விஷயங்கள் கேட்குது, அவ்வளோதான். இதுக்கப்புறம் நான் அவங்க கூட இருக்க முடியாது அப்படின்ற மாதிரி சொல்லிகிட்ருக்காரு. கையில் வச்சுருந்த அந்த ஆல்பம் எல்லாமே அப்படியே கீழே விழுந்துட்டுருக்கு. இந்த சைடு ஹீரோக்கு பார்த்திங்கன்னா ரொம்பவே பயமாக இருக்குது. உள்ள வேறு ஆப்ரேஷன் பயங்கரமாக போயிட்டுருக்கு. வெளியே பார்த்திங்கன்னா அந்த வாண்டோட அம்மாவும் ரொம்பவே கஷ்டத்தோடு தான் உட்காந்துட்ருக்காங்க. என்னாகுமோ ஏதாகுமோ அப்படி போன அந்த அம்மா பார்த்திங்கன்னா ரிட்டன் வந்து பார்க்குறாங்க. ஆல்பம்லாம் கீழே விழுந்துருக்கு. ஸோ இவங்களுக்கு கொஞ்சம் பயமாக தான் இருக்குது. அப்படியே கிட்ட போயிட்டு மூச்சு இருக்கான்னு பார்க்குறாங்க. இல்லை, இவங்களுக்கா என்ன பண்ணுறதுன்னு தெரில. அப்படியே ஹார்ட் பீட்டெல்லாம் செக் பண்ணுறாங்க. அவர் இறந்து போயிட்டாரு அப்படின்ற விஷயம் தெரிய வந்தோன்னே பயங்கரமாக ஃபீல் பண்ணி அழுகுறாங்க. இந்த சைடு ஆப்ரேஷன் பார்த்திங்கன்னா முடிஞ்சு அந்த டாக்டர் வெளியே வந்துட்டுருக்காங்க. ஹீரோ பார்த்திங்கன்னா போய் கேட்குறான், என்னாச்சு என்னாச்சு அப்படின்னு. எல்லாம் நல்லபடியாக போச்சு அப்படின்ற மாதிரி சொல்லிகிட்டு இருக்கும்போதே உள்ளே இருந்து அந்த வாண்டை பார்த்திங்கன்னா அப்படியே தூக்கிட்டு வந்துட்டுருக்காங்க. ஸோ ஹீரோ அப்படியே ஒரு மாதிரி ஏக்கமாக பார்க்குறான். பின்னாடியே ஹீரோயினும் வரா. அப்படியே பார்த்திங்கன்னா கையை இறுக்கமாக பிடிச்சிக்கிறா. ஹீரோக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. சீன் அப்படியே கட் பண்ணிவிட்டா இவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாத்தையுமே அப்படியே ஒரு போட்டில் காட்டுறாங்க. அவங்க அப்பா இறந்து போயிட்டாங்கல்ல, அந்த சாம்பலை பார்த்திங்கன்னா இந்த கடலில் வந்து தான் கரைக்க வந்திருப்பாங்க போல். அந்த தம்பிக்காரன் தான் அந்த சாம்பல் எல்லாத்தையுமே எடுத்து போட்டுட்ருக்கான். எல்லாருக்குமே ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. அதுக்கப்புறம் அப்படியே கொஞ்ச நாள் ஆகுது. ஹீரோயின் பார்த்திங்கன்னா யதார்த்தமாக வந்து பார்க்குறா. அங்கே ஒரு நோட்டீஸ் ஒட்டியிருக்காங்க. அதாவது ஆஃப்ரிக்காவில் பார்த்திங்கன்னா ரொம்பவே போர் அதிகமாக போயிட்டுருக்கு, அதனால் இங்கேருந்து நிறைய டாக்டர்ஸ் எல்லாம் அங்கே போகணும் அப்படின்னு. சரி, நம்ம அங்கே போகலாம், கொஞ்சம் நம்ம மைண்டு மாறட்டுமே அப்படின்னு அவளோட திங்ஸ் எல்லாத்தையுமே பேக் பண்ணிட்டு வந்துட்டுருக்கா. ஆல்ரெடி அங்கே ஹீரோவுமே இருக்கான். எனக்கு தெரியும் நீ வருவேன்னு எனக்கு தெரியும் அப்படின்னு. அந்த நேரம் டேன் பார்த்தீங்கன்னா பின்னாடி இருந்து வந்து பயமுறுத்திட்டு இருக்கா. நீமா வரும் என்கிட்ட சொல்லவே இல்லை, ஆமாம் நீ மட்டும் என்கிட்ட சொன்னியாக்கும் அப்படின்னு ரெண்டு பேரும் ஜாலியாக பேசிகிட்டு இருக்காங்க. இதுக்கப்புறம் இவங்களோட டீம் எல்லோரும் பார்த்தீங்கன்னா ஆஃப்ரிக்காவுக்கு வந்துட்டாங்க. ஸோ அவங்கள எல்லாருமே வார்மாக வெல்கம் பண்ணுறாங்க. ஹீரோயின் வந்து ஆப்ரேஷன்லாம் பண்ணிகிட்டு இருக்கும்போது ஹீரோ வந்து சொல்லிகிட்டு இருக்கான், இன்றைக்கி நைட்டு நீ ஃப்ரீ தானே? ஆமாம், ஏன் கேட்குறீங்க, உன்னை நான் ஒரு அழகான இடத்துக்கு கூப்பிட்டு போக போகிறேன் அப்படின்னு. ரெண்டு பேரும் பார்த்தீங்கன்னா அந்த ஏரி இருக்கும்ல, அதில் தான் அப்படியே ட்ராவல் பண்ணி வந்துட்டு இருக்காங்க. அங்கே பார்த்தீங்கன்னா பயங்கரமாக கன் ஷூட் ஆகிற சத்தம் கேட்குது, பாம்பெல்லாம் வெடிச்சிட்ருக்கு. ஹீரோ பார்த்தீங்கன்னா பார்க்குறான், இது பக்கத்து ஊரில் தான் நடந்துகிட்ருக்கு, நான் அங்கே சீக்கிரமாகவே போகணும் அப்படின்னு. ஹீரோன்னு சொல்லிகிட்டு இருக்கான், நானுமே அவங்க கூட வரேனே. இல்லை, அது ரொம்பவே டேஞ்சரான ஒரு பிளேஸு, நீ இங்கேருந்து இந்த பேஷண்ட் எல்லாத்தையுமே பார்த்துக்க அப்படின்னு. இவளுக்கு ஒரு மாதிரியாக தான் இருக்குது. இதுக்கப்புறம் ஹீரோயின் இருக்கிற ஹாஸ்பிட்டலுக்குமே பார்த்தீங்கன்னா நிறைய பேஷண்ட்ஸ் எல்லாம் அடிபட்டு வராங்க. ஸோ அவங்கள பார்த்தீங்கன்னா இவள் ட்ரீட் பண்ணுறா. இருந்தாலும் ஹீரோவுக்கு மெசேஜ் பண்ணுறா, கால் பண்ணுறா. ஹீரோ பார்த்தீங்கன்னா எந்த ஒரு ரிப்ளையுமே பண்ணலாம். அவளுக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. இவங்க டீமில் அந்த ஃபெய் இருக்கல்ல, அவளுமே வந்திருப்பா. அம்மா, நீ இங்கே என்ன பண்ணிகிட்ருக்க, போய் தூங்க வேண்டியதானே? அதை நானும் உங்ககிட்ட கேட்குறேன், நீ என்ன பண்ணிகிட்ருக்க? எனக்கு புரியுது, நீ ஹீரோ நினச்சி ஃபீல் பண்ணுறேன்னு புரியுது, பட் அவர் அங்கே சேஃபாக தான் இருப்பார், நீ போய் உன் உடம்ப பார்த்துக்க அப்படின்னு. இந்த பிள்ளை பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஆறுதலாக தான் பேசிகிட்டு இருக்கு. இந்த சைடை எங்கே கட்டுறாங்க. இவன் பார்த்தீங்கன்னா காரில் வந்துட்டுருக்கான். அப்போது ஒரு நியூஸ் வந்து ஓடிட்டுருக்கு. அதாவது இந்த சைக்கிள் ரேஸ் எல்லாம் பண்ணுவாங்கள்ல, அதில் ரொம்பவே ஃபேமஸான ஒரு ஆளுக்கு வந்து ஆக்சிடெண்ட் ஆயிடுச்சு போல். வேறு ஒரு ஹாஸ்பிட்டலில் ஆப்ரேஷன்லாம் பண்ணியிருக்காங்க.
இருந்தாலுமே அவர் ரொம்ப கிரிட்டிக்கலான ஒரு ஸ்டேஜில் தான் இருக்கார். இவரை வந்து இந்த ஜெங் ஒர்க் பண்ணுற அந்த ஹாஸ்பிட்டலுக்கு மாற்ற போகிறாங்க அப்படின்ற மாதிரி நியூஸ் ஓடிட்டுருக்கு. அப்படியே ஹாஸ்பிட்டலில் காட்டுறாங்க. இதை பற்றி தான் எல்லாருமே டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த இடத்துக்கு ஜெங்கு பார்த்தீங்கன்னா வரான். ஸோ இவனை வந்துட்டு நம்ம வைட்டியோட அப்பா வர சொல்லியிருந்திருப்பாங்க போல். அவனும் அந்த ஃபைல் எல்லாத்தையுமே, அதாவது அந்த ரெக்கார்ட்ஸ் எல்லாத்தையுமே செக் பண்ணி பார்த்துட்டு இருக்கான். இந்த பிரசிடெண்ட்டுக்கு பக்கத்தில் ஒருத்தவர் இருக்கார்ல, அவர் பார்த்தீங்கன்னா நெகட்டிவாகவே பேசிகிட்டு இருக்காரு. இந்த நேரம் வந்து ஹீரோ இங்கே கிடையாது. ஸோ இவரை வந்துட்டு நம்ம ஹாஸ்பிட்டலில் சேர்த்து ஆப்ரேஷன் பண்ணி அவர் இறந்து போயிட்டாரு அப்படின்னா நம்ம ஹாஸ்பிட்டலோட ரெப்புடேஷனே போயிடும் அப்படின்னு என்ன பேசிகிட்டு இருக்கேன். நம்ம ஹாஸ்பிட்டலில் நிறைய ஸ்பெஷலிஸ்ட்லாம் இருக்காங்க. ஏன் ஜெங்கு கூட நல்லா ஆப்ரேஷன்லாம் பண்ணுவான்ல, அவனே இந்த கேஸை எடுத்துக்கிறட்டும் அப்படின்னு. ஆனால் அந்த பக்கத்தில் இருக்கிறவர் ரொம்பவே நெகட்டிவாக பேசிகிட்டு இருக்காங்க. அதாவது ஜெங்கு வந்துட்டு அந்தளவுக்கு டேலண்டடான பர்சன்லாம் கிடையாது, ஹீரோவை இவனால் பீட்டே பண்ண முடியாது, ஸோ இந்த கேஸை எடுக்க வேணாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ இவனும் பார்த்தீங்கன்னா அவங்க டீம் மெம்பர்ஸ் கிட்டலாம் போயிட்டு டிஸ்கஸ் பண்ணுறான். அவங்க வந்துட்டு பாசிட்டிவாக தான் சொல்கிறாங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை, நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்னு. ஆனாலுமே இவனுக்கு ஒரு உறுத்தலாக இருக்குது, ஒரு வேளை இது ஃபெயில் ஆயிடுச்சுன்னா என்ன பண்ணுறது அப்படின்னு. ஸோ அந்த பிரசிடெண்ட்டை போய் சொல்கிறான், நான் இந்த கேஸை எடுத்துக்கரல, வேறு யாருனாச்சும் வச்சு பண்ணுங்க அப்படின்னு. அப்போ லைனில் பார்த்தீங்கன்னா அந்த பையனோட அப்பா வராரு. இங்கே பாருங்கப்பா, நீங்கள் தான் எங்களோட லாஸ்ட் ஹோப்பே, நீங்கள் கண்டிப்பாக ஆப்ரேஷன் பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. ஸோ ஜெங்குக்கு பார்த்தீங்கன்னா இதுக்கு மேலே என்ன பண்ணுறதுன்னு தெரில, அந்த ஆப்ரேஷனை பண்ணுவோம், வரதை பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி முடிவே பண்ணிடுறான். ஒயிட்டுமே வந்து சொல்லிட்டு இருக்கான், நீ இந்த ஆப்ரேஷனை பண்ணாத, ஒரு வேளை அவன் செத்து போயிட்டான் அப்படின்னா உன்னை தான் தப்பாக பேசுவாங்க அப்படின்னு. இவனுக்கா என்ன பண்ணுறதுனே தெரில. இவனும் பார்த்தீங்கன்னா சொல்லிட்டு இருக்கான், எல்லாருமே ஹீரோ வந்து ரொம்பவே டேலண்டான ஒரு பர்சன்னே சொல்லிட்டு இருக்காங்க, ஏன் எனக்கு அந்த டேலண்ட் கிடையாதா? நான் பண்ண ஆப்ரேஷனில் இது வரைக்கும் எந்த ஒரு பேஷண்ட்டுமே இறந்து போனதே கிடையாது, நான் ஒன்றும் அவனுக்கு குறைச்சவன் கிடையாது, நான் இந்த ஆப்ரேஷனை பண்ணுவேன். ஒன்ஸ் இந்த ஆப்ரேஷன் வந்துட்டு சக்ஸஸ் ஆச்சுன்னா நம்ம 2 பேரும் மேரேஜ் பண்ணிக்கிறலாம், இல்லைன்னா நம்ம 2 பேரும் பிரேக்கப் பண்ணிக்கிறலாம் அப்படின்ட்டு அவன் அங்கேருந்து போயிட்டு. இந்த சைடு நம்ம ஹீரோனை காட்டுறாங்க. இவ பார்த்தீங்கன்னா ஃபோனே பார்த்துட்ருக்கா, ஹீரோட்டேருந்து கால் வருமா மெசேஜ் வருமா அப்படின்னு. ஆனால் எதுவுமே வர கிடையாது. தூரத்துலேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு கார் வருது, அதை பார்த்தோன்னா ஹீரோ தான் வந்துட்டான் அப்படின்னு. இவ பார்த்தீங்கன்னா விறுவிறுன்னு கீழே ஓடி வந்துட்டுருக்கா, ஹீரோ தான் வந்திருக்கா. ஸோ இவ பார்த்தீங்கன்னா அப்படியே போய் ஹேக் பண்ணிக்கிறா. அவனுக்குமே ரொம்ப ஹாப்பியாக இருக்கு. ஆனால் இவன் மறுநாளே அங்கேருந்து கிளம்பிட்டு இருக்கான். ஸோ இவனுக்கு தேவையான அந்த மெடிசன்ஸ் எல்லாம் எடுக்கிறதுக்காக தான் வந்திருப்பான் போல். இந்த ஹாஸ்பிட்டலோட டைரக்டர் ஹீரோன்ட்டு சொல்லிட்டு இருக்காங்க, இன்னி ஒரு நாள் இவன் இங்கே இருக்கலாம்ல, நீனாவது சொல்லலாம்ல. இல்லை, என்னை விட நிறைய பேஷண்ட்ஸ்லாம் எமர்ஜென்சியில் இருக்காங்கல்ல, ஸோ அதான் முக்கியம் அப்படின்ற மாதிரி ஒரு டாக்டராக அவள் பேசிகிட்டு இருக்கா. இருந்தாலுமே உள்ளுக்குள்ளே ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது. இது சைடு ஜெங்க காட்டுறாங்க. இவன் பார்த்தீங்கன்னா அந்த பையனுக்கு ஆப்ரேஷன்லாம் பண்ண ரெடி ஆகிட்டான். கொஞ்சம் பதட்டமாக தான் இருக்குது, இருந்தாலும் கண்டிப்பாக நம்மளால் முடியும் அப்படின்னு ஆப்ரேஷன்லாம் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறாங்க. நல்லா தான் போயிட்டுருக்கு. ஸோ இவன் ஆப்ரேஷன் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா இதை க்ளோஸ் பண்ணுடா அப்படின்னு எந்திரிக்கிறான். அப்போ பார்த்தீங்கன்னா இந்த பையனோட ஹார்ட் பீட்டோட ரேட் அப்படியே கம்மியாயிட்டே இருக்குது. இவனுக்கு என்ன பண்ணுறதுனே தெரில. ஸோ சிபிஆர்லாம் கொடுத்து பார்க்குறான், இருந்தாலும் ஒரு பிரயோஜனம் இல்லை. அந்த பையன் வந்து இறந்து போயிட்டான். ஸோ ஒரு மாதிரி கஷ்டத்தோடு வெளியே வரானா. அங்கே அந்த பையனோட அப்பா நர்வஸாக உட்காந்துட்டு இருக்காங்க. என்னப்பா ஆச்சு அப்படின்ற மாதிரி கேட்கும்போது என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னு தான் சொல்கிறான். என்னப்பா சொல்கிற, மன்னிச்சிருன்னு சொல்கிற அப்படின்னு. அவருக்கு பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுறதுன்னு தெரில. ஆனால் ஜெங்க வந்து திட்டலை, அப்படியே ஹக் பண்ணி அழுகிறாரு. இவனுமே பார்த்தீங்கன்னா பயங்கரமாக அழுகிறான். இவனுக்கு ரொம்ப கில்ட்டியாக இருக்கும் போல். ஒரு ரூமில் உட்காந்து பயங்கரமாக ஃபீல் பண்ணிகிட்டு இருக்கான். அப்போ வைட்டி வந்து கதவை திறக்க சொல்கிறா. ஆனால் அவன் வாட்டில் உட்காந்துருக்கானா. இவளே அந்த கதை ஓப்பன் பண்ணிவிட்டு உள்ளே வந்துட்டுருக்கா. என்ன, நீ எடுத்த முடிவு தப்புன்னு சொல்லி ஃபீல் பண்ணுறியா? ஆமாம், அதை நினச்சி ஃபீல் பண்ணுறேன். உன்னை நான் பிரேக்கப் பண்ணணுமே நினச்சி ஃபீல் பண்ணுறேன். இதுக்கப்புறம் உன்னை நான் கல்யாணமே பண்ண முடியாதுல்ல அப்படின்னு அவன் அங்கேருந்து போக பார்க்குறானா. இவ பார்த்தீங்கன்னா அப்படியே மறைக்கிறா. அதனால தானே என்னை கல்யாணம் பண்ணிக்க முடியாது, ஆனால் என்னால் உன்னை கல்யாணம் பண்ணிக்க முடியுமே அப்படின்னு அவன் ஒரு மாதிரி பார்க்குறான். இதுக்கப்புறம் ஃப்யூச்சரில் என்ன நடந்தாலுமே நான் உன்னோட சைடு தான் இருப்பேன், நீ ஒன்றும் ஃபீல் பண்ணாத வா அப்படின்ற மாதிரி சொல்லி ஹக் பண்ணிக்கிறா. ஸோ இவனுக்கும் ரொம்ப ஆறுதலாக தான் இருக்குது. இந்த சைடு நம்ம ஹீரோனை காட்டுறேன். இவ டேனு அப்புறம் அந்த 3 பேருமே ஒரு சின்ன பையனோட ரிப்போர்ட்டை தான் பார்த்துட்டு இருக்காங்க. அவனுக்கு தலையில் பார்த்தீங்கன்னா டியூமர் இருக்கு போல், அதை ரிமூவ் பண்ணும், இல்லைன்னா அவன் இறந்து போயிடுவான். ஸோ இந்த விஷயத்த அந்த டேரக்டர்கிட்ட போய் சொல்லும்போது அந்த அம்மா வந்துட்டு இல்லைம்மா நான் இதுக்கு அலோவ் பண்ண மாட்டேன், ஃபஸ்ட்டு அந்த குழந்தையோட பேரண்ட்ஸை கண்டுபிடிங்க, அவங்க பெர்மிஷன் கொடுத்தா மட்டும்தான் இந்த ஆப்ரேஷன் பண்ண முடியும் அப்படின்னு. ஆனால் மேடம், இந்த குழந்தை எப்படி இங்கே வந்துச்சுன்னு உங்களுக்கே தெரியும்ல, அவங்க பேரண்ட்ஸ் இங்கே விட்டுட்டு போயிட்டாங்க, அவங்கள எப்படி நம்ம தேடி கண்டுபிடிக்கிறது,
அதுக்குள்ளே இந்த குழந்தைக்கு ஏதாவது ஆச்சுன்னா அதுக்கு நம்ம என்ன பண்ண முடியும்? அந்த ரெஸ்பான்சிபிலிட்டிலாம் நம்மளால ஏற்றுக்க முடியாது அப்படின்ற மாதிரிலாம் சொல்கிறாங்க. அவளுக்கு என்ன பண்ணுறதுனே தெரில. இந்த சைடாக ஹாஸ்பிட்டலில் காட்டுறாங்க. எல்லாருமே பார்த்தீங்கன்னா மீட்டிங் போட்டு பேசிகிட்டு இருக்காங்க. அந்த பிரசிடெண்ட்டுக்கு பக்கத்தில் இருப்பார். அவர் வந்துட்டு நம்ம ஜெங்க அப்படியே கரிச்சு கொட்டிகிட்டு இருக்காரு. இப்போ என்ன பண்ணுறது? நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு கெட்ட பேர் ஆயிடுச்சு. இனி ஒரு பேஷண்ட் கூட இங்கிட்டு வரமாட்டான் அப்படி இப்படி. எங்களுக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப கஷ்டமாயிடுது. இல்லை, நான் தானே தப்பு பண்ணேன், இந்த பொறுப்பு எல்லாத்தையுமே நான் எடுத்துக்கிறேன், தனியாக நான் ப்ரெஸ் மீட் வச்சு இது என்னோட தப்பு தான் நான் சொல்லிக்கிறேன், உங்களுக்கு எந்த ஒரு கஷ்டமும் வேண்டாம் அப்படின்னு அவன் அங்கேருந்து போயிடுறான். உடனே அந்த பிரசிடெண்ட்டுக்கு பக்கத்தில் இருப்பார். அவர் சொல்லிட்டு இருக்காரு, அவனே இந்த பொறுப்பு எல்லாமே ஏற்றுக்கிறேன்னு சொல்லிட்டான், அவனை ஃபயர் பண்ணிடுங்க, வேலையை விட்டு தூக்கிடுங்க அப்படின்னு. உடனே பிரசிடெண்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா பயங்கர கோவம் ஆயிடுது. என்னடா பேசிகிட்டு இருக்கீங்க? அவன் என்ன வேணுக்கணுமே அந்த பேஷண்ட்டை கொலை பண்ணானா? அந்த பேஷண்ட் இங்கே வரும்போதே ரொம்பவே சீரியஸான ஒரு கண்டிஷனில் தான் நான் வந்தான். அவனோட பெஸ்ட் எல்லாத்தையுமே கொடுத்து ஆப்ரேஷன் பண்ணால், இருந்தாலும் செத்து போயிட்டாங்க. நீங்களாம் ஆப்ரேஷன் பண்ணி பேஷண்ட் வந்து செத்தே போகலையா? என்னமோ பெரிய இது மாதிரி பேசிகிட்டு இருக்கீங்க. அவனோட தப்பு இதில் எதுவுமே கிடையாது. அப்படியும் நீங்கள் அவனை வேலையை விட்டு தூக்கணும்னா ஃபஸ்ட்டு நான் இந்த ஹாஸ்பிட்டல்லேருந்து போகிறேன் அப்படின்னு அவர் கோச்சிட்டு வந்துட்டுருக்காரு. எங்கே பார்த்தீங்கன்னா தனியாக நின்று ஃபீல் பண்ணிகிட்டு இருக்கான். அந்த இடத்துக்கு பிரசிடெண்ட் வராரு. இங்கே பாருப்பா, உன் மேலே எந்த ஒரு தப்புமே கிடையாது, நீயே உன்னை ப்ளேம் பண்ணிக்காத அப்படின்னு. இதுக்கப்புறம் நம்ம ஹீரோனை காட்டுறாங்க. இவ பார்த்தீங்கன்னா அப்படியே மேலே வந்துட்டுருக்கா. அப்போ ஒருத்தவன் விசித்திரமாக நடந்து போகிறான். யாரா அவன் ஒரு மாதிரி வினோதமாக இருக்கானே அப்படின்னு. இவ பார்த்தீங்கன்னா வார்டில் வந்து பார்க்குறா. அங்கே ஒரு பேஷண்ட்டை காணோம். அதாவது ஒரு பையனுக்கு வந்து டியூமர் இருக்கிறதா சொல்லியிருந்திருப்பாள்ல, அந்த பையனை. இவளுக்கா ஒன்றும் புரியல. அப்படியே வெளியே வந்து பார்க்குறா. அந்த பையனை தான் தூக்கிட்டு ஓடிட்டு இருக்கானுங்க. இவளுக்கு ஒன்றும் புரியல. எதுக்கடா அந்த பையனை கடத்திட்டு போகிறீங்க அப்படின்னு. இவளும் பார்த்தீங்கன்னா அப்படியே ஆல்ஃபா ஆல்ஃபான்னு கத்திட்டே வந்துட்டுருக்கா. அந்த பையனோட பேர் வந்து ஆல்ஃபா போல். அப்போ இவளோட கழுத்தை வந்துட்டு சில பேர்லாம் பிடிச்சி அப்படியே தரத்தன்னு இழுத்துட்டு வந்துட்டு இருக்காங்க. அங்கே ஒரு கார் நிற்கிது. ஹீரோனை பார்த்தீங்கன்னா காருக்குள்ளே உட்கார வச்சுட்டு இருக்கானுங்க. அந்த காருக்குள்ளே ஒரு பெரியவர் தான் உட்காந்துருக்காங்க. ஆமாம், நீங்களாம் யார்? அந்த பையனுக்கு ரொம்பவே உடம்பு சரியில்லை, அவனுக்கு டியூமர் இருக்குது, நீங்கள் கொண்டு போனீங்கன்னா அவன் செத்து போயிடுவான் அப்படின்னு. அப்போனா நீ என் பையனோட உயிரை காப்பாற்று, என் பையனுக்கு மட்டும் எதாவது ஆச்சு, இந்த ஹாஸ்பிட்டல் மொத்தத்தையுமே நான் கொளுத்திடுவேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்கிறாங்க. இவளுக்கா என்ன பண்ணுறதுன்னு தெரில. உன் பேர் என்ன அப்படின்ற மாதிரி கேட்குறா. என் பேர் பப்ளு, நான் இந்த பையனோட அப்பா அப்படின்ற மாதிரி மட்டும் சொல்கிறான். ஸோ இதுக்கப்புறம் அந்த பையனை பார்த்தீங்கன்னா ஹீரோயின் தூக்கிட்டு வந்து அப்படியே படுக்கலாம் வச்சிட்ருக்கா. நல்ல பையனில் தூங்கு தூங்கு அப்படின்னு அவனும் சமத்தா தூங்கிக்கிறான். மறுநாள் காலையில் ஹீரோயின் பார்த்தீங்கன்னா அந்த டேரக்டர்கிட்ட போய் கேட்டுட்ருக்கா, உங்களுக்கு பப்ளுனா யாருன்னு தெரியுமா அப்படின்னு. நிறைய பேர் இருக்காங்க, ஆனால் ஃபேமஸான ஒரு ஆள் அப்படின்னா இந்த பிரச்சனையெல்லாம் நடந்துட்டுருக்குல்ல அதுக்கு ஹெட்டே அவன் தான் அப்படின்னு. இவ ஷாக் ஆயிடுறா. என்ன சொல்கிறீங்க? அந்த பப்ளுவோட பையன் தான் இந்த ஆல்ஃபா அப்படின்னு. அந்தமா ஷாக் ஆயிடுது. என்னம்மா சொல்லிட்டு இருக்கேன்னு வேகமாக ஃபோனெல்லாம் எடுத்து கால் பண்ண போயிட்டுருக்கு. இல்லை அந்த மாதிரி மட்டும் பண்ணாதீங்க, ஏன்னா அவன் வந்து நம்மளுக்கு வார்னிங் கொடுத்துட்டு போயிருக்கான். அந்த பையனை நம்ம காப்பாற்றலைன்னா இந்த ஹாஸ்பிட்டல்லே இருக்காது, மொத்தமாக நான் அழிச்சிருவேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு போயிருக்கான்னு. இவங்களுக்கும் என்ன பண்ணுறதுனே தெரியல. அப்படியே மறுநாள் போல் காட்டுறாங்க. இந்த ஆஃப்ரிக்காவோட ஆர்மிஸ் இருப்பாங்கள்ல, அவங்க பார்த்தீங்கன்னா விறுவிறுன்னு உள்ளே வந்துட்டு இருக்காங்க. எதுக்குப்பா உள்ளே வந்திருக்கீங்க அப்படின்ற மாதிரி கேட்கும்போது, இது ரொம்ப கான்ஃபிடென்ஷியலான ஒரு விஷயம், உங்ககிட்ட சொல்லணும்னு அவசியம் இல்லைன்ட்டு அவங்க வாட்டில் உள்ளே போகிறாங்க. ஹீரோனுக்கு பார்த்தீங்கன்னா புரிஞ்சிருது. அந்த டேரக்டரை பார்க்குறா. நீங்கள் தான் அதாவது சொன்னீங்களா அப்படின்னு. விறுவிறுன்னு அந்த ஆல்ஃபா இருக்கிற இடத்துக்கு போயிட்டுருக்கா. இவனுங்களுமே கரெக்டாக அங்கே தான் வந்துட்டு இருக்கானுங்க. அந்த பையனை தூக்க போகிற டைம் ஹீரோயின் பார்த்தீங்கன்னா மறைச்சிட்ருக்கா. இல்லை அந்த மாதிரி பண்ணாதீங்க, இவனை நம்ம காப்பாற்றலைன்னா இந்த ஹாஸ்பிட்டலே மொத்தமாக அழிச்சிருவேன்னு மிரட்டியிருக்காங்க அப்படின்னு. அவன் கொஞ்சம் நேரம் யோசிக்கிறான். ஓ அப்படியா, சரி இவனை வச்சு அவன் அப்பனை பிடிக்கிறேன் அப்படின்ட்டு அவர் அங்கேருந்து போயிட்டுருக்காங்க. இதுக்கப்புறம் அந்த டேரக்டரை, ஹீரோயினை, அப்புறம் டேனை, அந்த எல்லாத்தையுமே கூப்பிட்டு விடுறாங்க. நான் வந்து அந்த ஆர்மி மெம்பர்ஸ் கிட்ட எதுவுமே சொல்ல கிடையாது, இவ்வளோ பேஷண்ட்ஸோட உயிரை பணிய வச்சு நான் வந்து ஆர்மிகிட்ட சொல்லியிருந்திருப்பேனா அப்படின்னு. ஹீரோயினுமே சாரி, நான் தான் தப்பாக புரிஞ்சுக்கிட்டேன்னு நினைக்கிறேன்னு சாரியெல்லாம் கேட்டுட்ருக்கா. ஆனால் ஏன் அந்த ஆர்மி மெம்பர்ஸ் வந்து ஆல்ஃபாவை தூக்காமல் போனாங்க? ஹீரோயின் யோசிச்சு பார்க்குறா. இவனை வச்சு தான் அவங்க அப்பாவை பிடிக்கணும்னு சொல்லியிருந்திருப்பாங்கல்ல, அதனால தான். சரி ஓகே, அப்போ நீங்கள் உடனடியாக அந்த ஆல்ஃபாவுக்கு ஆப்ரேஷன் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க அப்படின்னு. ஸோ அவனுக்கு பார்த்தீங்கன்னா ஆப்ரேஷன்லாம் பண்ணிகிட்ருக்காங்க. நல்லபடியாக முடிஞ்சிருச்சு. அப்படியே வெளியே கொண்டு வந்துட்டு இருக்காங்க. ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா அந்த ஆல்ஃபாவோட அப்பா இருக்காங்கல்ல, அவங்க அப்படியே வந்து நின்றுட்டுருக்காங்க. கன்னை காமிச்சு மிரட்டுறானுங்க. இவங்களுக்குலாம் என்ன பண்ணுறதுனே தெரில. அந்த பையனையும் தூக்கிக்கிறாங்க, ஹீரோனையுமே இழுத்துட்ருக்கானுங்க. நீயும் வா, அவனுக்கு உடம்பு சரியாகிற வர நீயும் வா அப்படின்னு. இவளுக்கா என்ன பண்ணுறதுன்னு தெரில. இந்த சத்தம் பார்த்தீங்கன்னா கீழே நம்ம ஹீரோவுக்கு கேட்குது. அவன் அப்போ தான் வந்திருப்பான் போல்.
ஸோ விறுவிறுன்னு மேலே வந்துட்டுருக்கான், இங்கே பாருங்கடா எதுவுமே தப்பாக பண்ணாதீங்க, உங்கள் கூட ஒரு டாக்டர் தானே வரணும், நான் வரேன் அப்படின்னு அவன் பார்த்தீங்கன்னா ஹீரோயினை காப்பாற்றி விட்டுட்டு அங்கேருந்து போயிட்டுருக்கான். ஹீரோயினுக்குலாம் ஒரு மாதிரி ஆயிடும். எந்த இடத்துல இந்த எபிசோட் முடியுதா, நாளைக்கு நம்ம அடுத்த எபிசோட் பார்க்கலாம். இந்த ட்ராமா உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா கண்டிப்பாக நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம இந்த ட்ராமாவோட ஃபைனல் எபிசோட் தான் பார்க்க போகிறோம். ஸோ லாஸ்ட் எபிசோடில் இதுவரை பார்த்துருந்தோம் அப்படின்னா அந்த ஆல்ஃபாவோட அப்பா வந்து நம்ம ஹீரோவுமே சேர்த்து கூட்டிகிட்டு போயிருந்திருப்பான். ஹீரோ போயிட்டு ரொம்ப நாள் ஆச்சு, அவன் ரிட்டன் வரவே இல்லை. ஹீரோனுக்குலாம் ஒரு மாதிரியாக இருக்குது. அப்போ அந்த ஆர்மி மெம்பர்ஸ்லாம் வந்து சொல்லிட்டுருக்காங்க, 2 பாடிஸை வந்து நாங்கள் கண்டுபிடிச்சிருக்கோம், அடையாளம் தரல அப்படின்னு. ஹீரோனுக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. டேன் வந்து சொல்லிகிட்டு இருக்கா, இங்கே பாரு அது கன்ஃபார்ம்லாம் பண்ண கிடையாது, ஹீரோவை இருக்க வாய்ப்பே இல்லை, நீ எதை நினச்சி ஃபீல் பண்ணாத அப்படின்னு. அந்த டேரக்டருமே சொல்லிகிட்டு இருக்காங்க, அந்த பாடிஸை வந்து சைனாக்கு அமிச்சு அந்த டிஎன்ஏவோட மேட்ச் பண்ணி தான் ரிசல்ட்டை சொல்லுவாங்களாம். அதுக்கு இனி 2 நாள் ஆகும், நீ மென்டலி ப்ரிப்பேர் ஆகிக்கோ அப்படின்னு. அவளுக்குலாம் என்ன பண்ணுறதுன்னு தெரியல. இந்த சைடர்ஸ் எங்கே காட்டுறாங்க, இவனை பார்த்தீங்கன்னா அந்த டேரக்டர்ஸ் எல்லாருமே கூப்பிட்டு விட்ருக்காங்க. அதாவது என்ன பிரச்சனை அப்படின்னா, திரும்பவும் ஒரு சைக்கிள் ரேஸருக்கு தலையில் பயங்கரமாக அடிபட்டுருச்சான், அந்த ஆப்ரேஷனை நீ தான் பண்ணும் அப்படின்னு. இவனுக்கும் என்ன பண்ணுறதுன்னு தெரில. எங்கள் டீம் மெம்பர்ஸ் கூட நான் டிஸ்கஸ் பண்ணி சொல்கிறேன்னு சொல்கிறான். ஸோ ரிட்டன் வந்து இவங்ககிட்ட கேட்டால் அவங்க நெகட்டிவாகவே சொல்லிகிட்டு இருக்கானுங்க. இல்லை பாஸு, ஆல்ரெடி நம்ம ஒரு ஆப்ரேஷன் பண்ணி அது ஃபெயிலியர் ஆயிடுச்சு, திரும்பவும் நம்ம ஆப்ரேஷன் பண்ணி ஃபெயிலியர் ஆயிடுச்சுன்னா அவ்வளோதான், நம்ம டிபார்ட்மெண்ட்டே மொத்தமாக போயிடும் அப்படி இப்படின்னு. ஒய்டிக்கு பார்த்தீங்கன்னா கஷ்டமாக இருக்குது, என்னடா அவங்க இப்படி நெகட்டிவாகவே சொல்லிகிட்டு இருக்கானுங்களே அப்படின்னு. எவ்வளோ எடுத்து சொல்கிறா, இல்லை நீ இந்த ஆப்ரேஷனை பண்ண கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகும், நான் உன் கூட இருக்கேன் அப்படின்னு. ஆனால் இவன் இல்லைப்பா வேண்டாம், திரும்பவும் தப்பான ஒரு முடிவை நான் எடுக்க விரும்பலை அப்படின்னு. அந்த நேரம் பார்த்தீங்கன்னா முன்னாடி இவன் ஆப்ரேஷன் பண்ணி அந்த பையன் இறந்து போயிருப்பான்ல, அவங்க அப்பா கால் பண்ணி நீ இந்த அப்பா இந்த பையனுக்கு ஆப்ரேஷன் பண்ணி எப்படியாவது காப்பாற்றணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ இதனால் ஜெங்கோட மனசு பார்த்திங்கன்னா மாறிடுச்சு. சரி கண்டிப்பாக நம்ம அவனை காப்பாற்றிடலாம் அப்படின்னு. இந்த சைடு நம்ம ஹீரோனை காட்டுறாங்க. ஹீரோ வந்து இறந்து தான் போயிட்டான் போல் அப்படின்னு அவனோட ஃபோட்டோவெல்லாம் வச்சு கேன்டீன்லாம் ஏற்றி சாமியெல்லாம் கும்பிட்டுட்ருக்கானுங்க. அப்போது சைனாலேருந்து ஹீரோனுக்கு கால் வருது, நாங்கள் அதை செக் பண்ணி பார்த்துட்டோம், அந்த பாடி வந்து ஹீரோடது கிடையாது அப்படின்னு. அப்போ தான் அவளுக்கு பார்த்திங்கன்னா அவ்வளோ நிம்மதியாக இருக்குது, அப்போ ஹீரோ எங்கேயோ உயிரோடு இருக்கான் அப்படின்னு. அந்த சைடு நம்ம ஹீரோவை கட்டுறாங்க. இவன் பார்த்தீங்கன்னா அந்த குட்டி பையனை தான் டேக் கேர் பண்ணி பார்த்துட்ருக்கு. அந்த இடத்துக்கு அந்த பையனோட அப்பா விறுவிறுன்னு வந்துட்டு இருக்காரு. இங்கே பாருங்கள், இப்படிலாம் நீங்கள் வரக்கூடாது, அவனை டச்செல்லாம் பண்ணக்கூடாது, அவன் இப்போ தான் ரெக்கவர் ஆகிட்டு இருக்கான் அப்படின்னு. சரி இவன் எப்போ கண்முழிப்பான், அதெல்லாம் கூடிய சீக்கிரம் கண்முழிச்சிருவான், இங்கேருந்து கிளம்பு அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்கிறான். மறுநாள் பார்த்தீங்கன்னா அந்த குட்டி பையன் கண்ணையும் முழிச்சிடுறான். என்னடா எப்படா இருக்க, உனக்கு பெயின் ஏதாவது இருக்கா அப்படின்ற மாதிரி கேட்கும்போது இல்லை இல்லை அப்படின்ற மாதிரியே சொல்லிகிட்டு இருக்கான். சரி உங்கள் அப்பாவை நீ பார்க்குறியா, அவன் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி பார்க்குறான். ஏன்டா உங்கள் அப்பானா பயமா, ஆமாம் அப்படின்ற மாதிரி மண்டையாட்டுது. சரி உனக்கு யாரை பிடிக்கும், எந்த ஹீரோ பிடிக்கும் அப்படின்னு அப்படியே பேச்சு கொடுக்குறான். எனக்கு ஸ்பைடர்மேன் தான் பிடிக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறானா. ஸோ அந்த ஸ்டோரி எல்லாத்தையுமே சொல்லிகிட்டு இருக்கான், அதாவது ஸ்பைடர்மேன் கதையை. அப்போது இவனுக்கு அந்த வாண்டோட ஞாபகம் வந்துடுது. அந்த வாண்டு அந்த பெட்டில் படுத்துட்டு இருக்க மாதிரியே ஃபீல் ஆகுது. அப்போது அந்த ஆல்ஃபாவோட அப்பா ஆட்கள் வந்து நம்ம ஹீரோவை கூட்டிகிட்டு போயிட்டுருக்காங்க. இவனும் சொல்கிறான், உன் பையன் நல்லா ஆயிட்டான், நான் இப்போ இங்கேருந்து போகலாம் இல்லை. இல்லை இல்லை நீ இங்கேருந்துலாம் போக முடியாது, எங்கே யாருக்காவது உடம்பு சரியில்லை அப்படின்னா ஒரு டாக்டர் வேணும்ல, அதுக்கு நீ இங்கேயே இருந்துக்க அப்படின்னு. யோ என்னாலலாம் உனக்கு வேலை செய்ய முடியாது, நான் இங்கேருந்து போகிறேன் அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்லிட்டு. இவர் பார்த்தீங்கன்னா கன்னெல்லாம் எடுத்து காமிச்சிட்டு இருக்காங்க. நீ போகணும் அப்படின்னா இங்கேருந்து பணமாக தான் போக முடியும், என்ன சொல்கிற அப்படின்னு. ஹீரோக்கும் என்ன பண்ணுறதுனே தெரில, அப்படியே அமைதியாயிடுறான். இந்த சைடு ஜெங்க காட்டுறாங்க. இவன் பார்த்தீங்கன்னா அந்த பேஷண்ட்டுக்கு ஆப்ரேஷன்லாம் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுறான். கொஞ்சம் பதட்டமாக தான் இருக்குது, இருந்தாலும் ரொம்பவே கான்ஃபிடென்ட்டாக தான் பண்ணிகிட்ருக்கான். நல்லபடியாக அந்த ஆப்ரேஷனுமே முடிஞ்சிருது. வெளியே பார்த்தீங்கன்னா ரிப்போர்ட்டர்ஸ் எல்லாரும் வெயிட் பண்ணுறாங்க, என்னாச்சு அவருக்கு என்னாச்சு அப்படின்னு. ஆப்ரேஷன் ரொம்ப நல்ல விதமாகவே போயிடுச்சு அப்படின்ற மாதிரிலாம் சொல்கிறாங்க. ஸோ எல்லாருக்கும் ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. இதுக்கு முன்னாடி ஆப்ரேஷன் பண்ணியிருந்திருப்பாங்கல்ல, அந்த பையனோட அப்பா பார்த்தீங்கன்னா அப்படியே ஜெங்க வந்து ஹக் பண்ணிக்கிறாரு. எனக்கு தெரியும்ப்பா, நீ கண்டிப்பாக அவனை காப்பாற்றுவேன்னு எனக்கு தெரியும்னு. இவனுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் ஆயிடுது. இந்த சைடு நம்ம ஹீரோனை கட்டுறாங்க. இவ பார்த்தீங்கன்னா அந்த டேரக்டர்கிட்ட வந்து தான் பேசிகிட்டு இருக்கா. என்னாச்சு, ஹீரோ பற்றி ஏதாவது விஷயம் தெரிய வந்துச்சா? ஆமாம், இப்போ தான் அந்த ஆர்மி மெம்பர்ஸ் என்கிட்ட சொல்லிட்டு போனாங்க. அந்த பப்ளு வந்து நம்ம ஹீரோவை மிரட்டி அவன் கூட வச்சுருக்கான், அவங்க ஆளுக்கு ஏதாவது அடிபட்டுச்சுன்னா மருந்தெல்லாம் போடுறதுக்கு. அவனுக்கு வேறு வாய்ப்பே இல்லை அப்படின்னு. ஹீரோனுக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. அந்த சைடு நம்ம ஹீரோவை காட்டுறாங்க. ஸோ இவன் பார்த்தீங்கன்னா அந்த குட்டி பையனோட தான் பேசிகிட்டு இருக்கான். அவன் வந்து அழகாக ட்ராயிங்கெல்லாம் அடடா ரொம்ப அழகாகவே ட்ராயிங்கெல்லாம் பண்ணிகிட்ருக்க அப்படின்னு. ஹீரோக்கும் ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. அப்போ அந்த வாண்டு பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோவை அப்படியே ஹக் பண்ணிக்கிது. நீங்கள் இங்கேருந்து போனீங்க அப்படின்னா
நான் உங்களை ரொம்பவே மிஸ் பண்ணுவேன் அப்படின்னு. இந்த காட்சி எல்லாத்தையுமே அந்த பப்ளுவும் பார்த்துட்டு தான் இருக்கான். ஸோ அவனுக்கு மனசு மாறிடுது. ஹீரோ பார்த்தீங்கன்னா கூட்டிகிட்டு வந்துட்டு இருக்காங்க. ஒழுங்கு மரியாதையா காரில் ஏறு, அப்புறம் என்னோட மனசு மாறிடும் அப்படின்னு வேகமாக இவனும் ஏறி உட்காந்துக்கிறான். ரொம்பவே தேங்க்ஸ் என் பையனை காப்பாற்றினதுக்கு அப்படின்னு ஒரு இடத்துல வந்து விட்டுட்டு இருக்காங்க. இப்படியே ஒரு 5 கிலோமீட்டர் நடந்து போனேன் அப்படின்னா ஹாஸ்பிட்டல் வந்துடும். அப்புறம் அந்த பொண்ணு இருக்காளே அவகிட்டயும் நான் தேங்க்ஸ் சொன்னதா சொல்லு, இந்த மாதிரி ஒரு பொண்ணை நான் மீட் பண்ணதே கிடையாது அப்படின்ற மாதிரிலாம் சொல்கிறாங்க. ஸோ ஹீரோவும் பார்த்தீங்கன்னா அப்படியே பொடி நடையாக நடந்து வந்துட்டுருக்கான். ஒரு வழியாக ஹாஸ்பிட்டலுக்கு வந்துட்டான். அங்கே இருக்கிற எல்லாருமே ஆட நம்ம ஹீரோ வந்துட்டான் வந்துட்டான் அப்படின்ட்டு பயங்கர ஹாப்பி ஆயிடுறாங்க. இந்த விஷயத்த டான் பார்த்தீங்கன்னா ஹீரோன்ட்ட வந்து சொல்ல அவளும் கீழே விறுவிறுன்னு ஓடி வந்துட்டுருக்கா. ஹீரோ பார்த்தோன்னா அவ்வளோதான், அப்படியே போய் ஹக் பண்ணிக்கிறா. ஸோ இதுக்கப்புறம் ஒரு பார்ட்டி தான் செலிப்ரேட் பண்ணுறாங்க. அப்போது ஹீரோ பார்த்தீங்கன்னா ஹீரோனுக்கு ஒரு செயின் கொண்டு வந்து கொடுக்குறான். அதுவும் பார்க்க ரொம்ப அழகாகவே இருக்குது. ஹீரோவே அவனோட கையால் போட்டு விட்றான். இவளுக்கு ரொம்பவே ஹாப்பியாகிடுது. அப்படியே அவனை ஹக் பண்ணிக்கிறான். இதுக்கப்புறம் மறுநாள் போல் காட்டுறாங்க. ஹீரோயின் பார்த்தீங்கன்னா ஓபி பார்த்துட்ருக்கா. லாஸ்ட் பேஷண்ட் உள்ளே வாங்க அப்படின்ற மாதிரி சொல்லும்போது ஹீரோ பார்த்தீங்கன்னா உள்ளே வந்துட்டுருக்கா. என்னடா நீ பண்ணுற, நான் தான் லாஸ்ட் பேஷண்ட், நம்ம வீட்டுக்கு போகலாமா அப்படின்னு. அப்போது ஹீரோ பார்த்தீங்கன்னா அப்படியே வெளியே பார்க்குறான். அந்த ஆர்மி மெம்பர்ஸ் எல்லாருமே நின்றுட்டுருக்காங்க. அங்கே பார்த்தியா இந்த நாய்ங்க என்னை ரொம்ப க்ளோஸாக வாட்ச் பண்ணிகிட்டு இருக்குங்க. ஏன்னா அந்த பப்ளு இருக்கிற இடத்த நான் சொல்லணுமா? சரி நீ என்ன பண்ண போகிற? நான் அவனுக்கு வேலையும் செய்யலை, நான் அவனுக்கு துரோகமும் பண்ண போகிறது கிடையாது, என்ன ஃப்ரீயாக விட்டால் சரி. ஆனால் அவன் எனக்கு காலையில் ஃபோன் பண்ணியிருந்தான்ப்பா, இப்போ நம்ம என்ன பண்ணுறது அப்படின்ற மாதிரி கேட்கும்போது நான் ஃபோன் எடுக்கலைன்னா எனக்கு மெயில் பண்ணுன்னு சொல்லியிருந்தேன், ஏதாவது மெயில் வந்திருக்கா பாரு அப்படின்னு. ஸோ ஒரு மெயிலுமே வந்திருக்கு. அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு லொக்கேஷன் இருக்குது. ஸோ அதை பார்த்துட்டு உடனே இவங்க டெலீட் பண்ணுறாங்க. இந்த சைடு அந்த ஆர்மி மெம்பர்ஸ் எல்லாருமே பார்த்தீங்க ஹீரோயினோட சிஸ்டமை ஹேக் பண்ணியிருப்பாங்க போல். இந்த மாதிரி ஒரு மெயில் வந்துச்சு, அதை டெலீட் பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி சொல்லி அதை ரிட்ரைவ் பண்ண பார்க்குறாங்க. பட் முடியலை. ஸோ இவனுங்க ரொம்ப காண்டாயிடுறானுங்க. விறுவிறுன்னு பார்த்தீங்கன்னா ஹீரோட்ட வந்து கேட்குறாங்க, அந்த பப்ளு எங்கே இருக்கா, உண்மையை சொல்லு அப்படின்னு. எனக்கு தெரியாது அப்படின்ற மாதிரி சொல்லும்போது அப்போ நான் உன்னை அரெஸ்ட் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி அந்த ஆஃபீஸர் முன்னாடி வர கரெக்டாக ஃபேய் அந்த இடத்துக்கு வந்துட்டுருக்கா. இங்கே பாருங்கள், நீங்கள் ஹீரோவை அரெஸ்ட் பண்ண முடியாது, அவனை அரெஸ்ட் பண்ணுறதுக்கு ஏதாவது உங்ககிட்ட ரீசன் இருக்கா அப்படின்னு. அந்த இடத்துக்கு இந்த ஆர்மிஸோட ஹெட் வந்துட்டுருக்காங்க. நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் அப்படின்னு. ஸோ ஹீரோவை கூப்பிட்டு போயிட்டு கேட்குறாங்க, இங்கே பாரு அந்த பப்ளு தான் எங்களோட பெரிய எனிமி, நீ அவன் எங்கே இருக்கான்னு மட்டும் சொல்லு, நான் சொன்னேன்னா என்ன பண்ணுவேன், அவனை நான் கொன்றுவேன், கொண்டினா அதோட பிரச்சனை முடிஞ்சிருமா, இன்னொருத்தவன் முளைச்சி வருவான். ஸோ இப்படியே தான் அது கண்டினியூ ஆகிட்டுருக்கோம். சொன்னவங்களுக்கு ஏன் புரியல? இங்கே பாருப்பா, நீ அந்த இன்ஃபர்மேஷனை மட்டும் சொன்னால் போதும், சும்மா கொலக்குலன்லாம் இழுத்துட்ருக்காத அப்படின்னு ஹீரோ பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல அடைச்சி வச்சிடறேன். ஹீரோனுக்கு பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுறதுன்னு தெரில. ஹீரோ அந்த மாதிரி கூட்டிகிட்டு போயிட்டாங்களே அப்படின்னு இவ கொஞ்சம் விவரமாக இவங்க கண்ட்ரிக்கு கால் பண்ணி இன்ஃபர்மேஷனை பாஸ் பண்ணிடுறா, நீங்கள் ஏதாவது பண்ணுங்க அப்படின்னு. அதுக்கப்புறமா அந்த ஆர்மி மெம்பரை மீட் பண்ணுறதுக்காக தான் வந்திருக்கா. ஹீரோக்கு எதுவுமே தெரியாது, தயவு செஞ்சு அவனை வெளியே விட்டுருங்க அப்படின்னு. எங்களுக்கு மட்டும் என்ன ஆசையா அவனை வச்சு எங்கள் கூடயே பார்த்துக்கணும் அப்படின்னு. அவன் அந்த பப்ளு எங்கே இருக்கான் அப்படின்றத மட்டும் சொல்லுங்கள், நாங்கள் அவனை ரிலீஸ் பண்ணிடுறோம் அப்படின்னு. ஹீரோயின் பார்த்தீங்கன்னா இவங்க நம்ம வழிக்கு வரமாட்டாங்க போலையே அப்படின்னு நேராக ரிப்போர்ட்டர்ஸ்ட்டை போய் போட்டு கொடுத்துட்றா. இந்த மாதிரி நாங்கள் ஒரு பையனுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்தோம், ஸோ அதனால் ஹீரோ வந்து அரெஸ்ட் பண்ணி இந்த மாதிரி வச்சு கொடுமைலாம் படுத்துகிறாங்க அப்படின்னு. இந்த கலனுக்கு பார்த்தீங்கன்னா ஹெட்டுக்கெல்லாம் செம்மையாக கடுப்பாயிட்டுருக்கு. ஏன்னா வேறு வழி கிடையாது, இவன் வந்து ஹீரோவை ரிலீஸ் பண்ணியே ஆகணும். அவனும் வெளியே வரான். ஹீரோன்னு பார்த்தீங்கன்னா அப்படியே ஹக் பண்ணிக்கிறா, பார்த்தியா நான் அவனை வெளியே கொண்டு வந்துட்டேன் அப்படின்னு. இதுக்கப்புறம் 2 பேரும் ஒரு லொக்கேஷனுக்கு தான் போயிருக்காங்க. அங்கே ஹெலிகாப்டரில் அந்த பப்ளு பார்த்தீங்கன்னா அந்த ஆல்ஃபாவை கொண்டு வந்து ஒப்படைச்சிட்டு தேங்க்ஸ் எல்லாம் சொல்லிவிட்டு அவன் அங்கேருந்து போயிடுறான். ஸோ அந்த ஆல்ஃபாவை பார்த்தீங்கன்னா மறுபடியும் ஹாஸ்பிட்டலில் வச்சு நல்லாவே டேக் கேர் பண்ணி பார்த்துக்கிறாங்க. அப்படியே கொஞ்ச நாள் போகுது. பக்கத்தில் இருக்கிற கிராமத்துக்கெல்லாம் நம்ம ஹீரோயின் போயிட்டு ட்ரீட்மெண்ட்லாம் பார்த்துட்ருக்காங்க. அப்போ அங்கே குழந்தைங்க எல்லாமே ரொம்ப ஜாலியாக விளாடுதுங்களா. 2 பேரும் சேர்ந்து விளாண்டுட்டு இருக்காங்க. அப்போ பார்த்தீங்கன்னா ஒரு பாம் வந்து விழுகுது. இதை ஹீரோ பார்த்துட்றான். ஸோ அந்த பாமை எடுத்துகிட்டு எல்லாரும் குனிங்கன்னு சொல்லிட்டு அங்கேருந்து தூரமாக ஓடிட்டுருக்கான். கரெக்டாக அவன் தூக்கி போடுறான், அந்த பாம்புமே வெடிச்சிரு. அப்படியே பார்த்தீங்கன்னா அவன் சுயநினைவு இல்லாமல் கீழே விழுக ஹீரோனுக்குலாம் என்ன பண்ணுறதுனே தெரில. அவனை காரில் தூக்கி போட்டுட்டு வேகமாக ஹாஸ்பிட்டல் வந்துட்டுருக்கா. உடனடியாக ஆப்ரேஷன் பண்ணியே ஆகணும் போல். இவளுக்கு வந்துட்டு அப்படியே பைத்தியம் பிடிச்ச மாதிரி ஆகுது. என்ன பண்ணுறதுன்னு டான் வந்து சொல்லிட்டு இருக்கா, நீ மட்டும்தான் அவனுக்கு ஆப்ரேஷன் பண்ண முடியும், அதான் நான் எப்படி காப்பாற்றுறது, நான் யார் காப்பாற்றுறதுக்கு அப்படின்ற மாதிரிலாம் கேட்டுட்ருக்கா. அடியே கொஞ்சம் பொறுமையாக இரு, நீ டாக்டர் தான், நீ தான் ஆப்ரேஷன் பண்ணணும் அப்படின்னு அவளை அப்படியே கோமாக்கி ஆப்ரேஷன்லாம் பண்ணிகிட்ருக்காங்க. ஆனால் அவன் பார்த்திங்கன்னா கண் முழிக்கலை.
ஸோ இவளும் ஹீரோவோட தான் ஸ்டே பண்ணிக்கிட்டே இருக்கா. சாப்பிட மாட்றா, தூங்க மாட்றா, எனி டைம் ஹீரோவோட தான் இருக்கா. ஒரு நாள் பார்த்தீங்கன்னா பயங்கர டிப்ரெஷன் ஆயிடுறா போல். கொட்டுற மலையில் உட்காந்து பயங்கரமாக அழுதுட்டு இருக்கா. அப்படியே ஜுரம் வந்து படுத்தவ தான் இப்போ தான் கண் முழிச்சு பார்க்குறா. டேன் வந்து சொல்லிட்டு இருக்கா, நீ அன்கான்ஷியஸாக போய் 3 நாள் ஆச்சு, இப்போ தான் கண் முழிக்கிறா. என்னடி சொல்கிற, 3 நாள் ஆச்சா? சரி ஹீரோ என்னாச்சு அப்படின்ற மாதிரி இவ குடுகுடுன்னு ஓடிட்டுருக்கா. டேனோட மூஞ்சி பார்த்தீங்கன்னா ரொம்பவே சோகமாக இருக்குது. என்னாச்சுன்னு தெரில. இவன் அந்த வார்டுக்கு போய் பார்த்தா ஹீரோவை காணோம். இவளுக்கா ஒன்றும் புரியல. ஸோ எல்லார்கிட்டையுமே போய் கேட்குறா, எங்கே அவன் எங்கே அவன் அப்படின்னு. வெளியே செக்யூரிட்டி எல்லாம் இருப்பாங்கல்ல, அவங்ககிட்ட போய் கேட்டுட்ருக்கா, நீ ஹீரோவை பார்த்தியா? நான் 2 நாளைக்கு முன்னாடி ஹீரோவை பார்த்தேன். ஒரு வயசானவர் தான் கூட்டு போன மாதிரி இருந்துச்சு. அதுக்கப்புறமா நான் பார்க்கலன்னு. இவளுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரில. ஒரு வேளை அவன் சைனா போயிட்டானோ அப்படின்ட்டு அவளோட திங்ஸ் எல்லாத்தையுமே பேக் பண்ணிகிட்ருக்கா. டேன் வந்து சொல்கிறா, பொறுமையாக இரு, எதுக்கு இந்த மாதிரி பண்ணுற? அவன் செத்துட்டான் தானே, எல்லாருமே என்கிட்ட போய் தானே சொல்கிறீங்க அப்படின்னு. என்னைக்கு செத்தான் சொல்லுன்னு கேட்கும்போது, அவன் சாகலாம் கிடையாது, அவன் எங்கே போனான்னு தான் தெரில, நாங்கள் ஏன் உங்ககிட்ட போய் சொல்லணும் அப்படின்னு. ஆனாலும் இவ பார்த்தீங்கன்னா அவளோட திங்ஸ் எல்லாத்தையுமே பேக் பண்ணிவிட்டு சைனா வந்துடுறா. நேராக அவங்க ஒர்க் பண்ணாங்கல்ல அந்த ஹாஸ்பிட்டலில் தான் போயிட்டு பார்க்குறா. அங்கேயுமே ஹீரோ வரல. ஒரு வேலை ஐசியூவில் வச்சுருப்பானுங்களோ அப்படின்னு இவ எல்லா வார்ட்லேயுமே போய் பார்க்குறா. ஆனால் ஹீரோவை காணவே காணோம். ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. வைட்டி வந்து சொல்லிகிட்டு இருக்கா, நாங்கள் என்னடி உன்ட்ட பொய்யா சொல்ல போகிறோம், ஹீரோவை இங்கே கூப்பிட்டு வரல. அப்போ அவன் எங்கே தான் போனான், அவன் என்ன தான் பண்ணுறான் அப்படின்ட்டு இவளுக்கு பயங்கர டென்ஷன் ஆகிட்டுருக்கு. நேராக பார்த்தீங்கன்னா ஹீரோவோட பழைய வீட்டுக்கு தான் போய் பார்க்குறா. அங்கே ஹீரோ கிடையாது. அவங்க அம்மா அப்பா வீட்டுக்கு போயிட்டு பார்க்குறா. அதாவது ஹீரோவோட அம்மா அப்பா வீட்டுக்கு போயிட்டு பார்க்குறா. அங்கே வந்துட்டு யாருமே இல்லை. இவளுக்கு என்ன பண்ணுறதுனே ஒன்றும் புரியல. அந்த நேரம் ஜெங்கு பார்த்தீங்கன்னா கால் பண்ணி கூப்பிட்றான். ஹீரோவை வந்துட்டு ஒரு யூனிவர்சிட்டியில் வச்சு ட்ரீட்மெண்ட் கொடுக்குறதா கேள்விப்பட்டேன். ஆனால் எந்த யூனிவர்சிட்டின்னு சொல்ல மாட்றாங்க, எந்த சிட்டியில் இருக்குன்னு சொல்ல மாட்றாங்க அப்படின்னு. இவளுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரில. அப்போ ஒய்டி பார்த்தீங்கன்னா இன்விடேஷன் எடுத்து கொடுக்குறா, எங்கள் 2 பேர்த்துக்கு மேரேஜ், கண்டிப்பாக நீ வந்துடு அப்படின்னு. இவளுக்கு ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறதா இல்லை ஹீரோ எங்கே போனா அப்படின்றத நினச்சி வேதனைப்படுறதானே தெரில. நான் கண்டிப்பாக வரேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறா. மறுநாள் காலையில் பார்த்தீங்கன்னா அவங்களோட கல்யாணம் ரொம்ப அழகாகவே நடந்துட்டுருக்கு. ஹீரோயினுக்கு இந்த கல்யாணத்தை பார்க்கும்போது அவங்களோட வெட்டிங் தான் ஞாபகம் வருது. ஹீரோ நம்ம எப்படியாவது கண்டுபிடிக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு எண்ணம் வருது. ஒரு வேளை நம்ம தான் ஆஃப்ரிக்காவில் ஒழுங்காக செக் பண்ணி பார்க்காம சைனா வந்துட்டோமோ, அவன் அங்கே இருந்தானா அப்படின்னு. இவ பார்த்தீங்கன்னா வேகமாக அவளோட திங்ஸ் எல்லாம் பேக் பண்ணிட்டு ஆஃப்ரிக்கா வந்தார். ஹீரோ அம்மாவோட அந்த சிலை இருக்கும்ல, அதை பார்த்து ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு இருக்கும்போது அந்த இடத்துக்கு பார்த்தீங்கன்னா அந்த செக்யூரிட்டி இருப்பான்ல, அவன் வரான். என்ன மேடம் எப்போ வந்தீங்க, நல்லா இருக்கீங்களா அப்படின்ற மாதிரிலாம் கேட்குறான். இவளும் நல்லா இருக்கேன் அப்படின்ட்டு ரொம்பவே சோகமாக பதில் சொல்லிட்டு இருக்கா. அப்போ அந்த செக்யூரிட்டி பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோவோட பேரை சொல்லி கூப்பிட்டுட்ருக்கான். இவளும் யதார்த்தமாக பார்க்க அங்கே ஹீரோ தான் இருக்கான். ஸோ ஹீரோனை பார்த்துட்டு வரான். நீங்களும் சைனீஸ் பொண்ணு தானா, அவங்க பேர் என்ன, நானும் இங்கே டாக்டராக தான் ஒர்க் பண்ணுறேன் அப்படின்னு. ஹீரோயின் ஏதோ தெரியாத மாதிரி பேசுகிறான். அவளுக்கு ஒன்றுமே புரியல. என்னடா அது, என்ன நடக்குது அப்படின்னு. நேராக அந்த டேரக்டர்கிட்ட போய் கேட்குறா, என்ன தான் ஆச்சு, இவன் எப்போ ரிட்டன் வந்தான், அவன் போன மாதம் தான் இங்கே வந்தான், நான் இங்கே வரல அப்படின்னா எனக்கு இந்த விஷயத்த நீங்கள் சொல்லியிருக்கவே மாட்டீங்கல்ல. அப்போல்லாம் ஒன்றும் கிடையாதுமா, ஒரு 11 மாதம் ட்ரீட்மெண்ட்டுக்கு அப்புறமா தான் அவன் கண் முழிக்கவே செஞ்சானா. ஸோ நேராக அவன் இங்கே வந்திருக்கான். ஏன்னா அவனுக்கு வந்துட்டு மெமரி லாஸ் ஆயிடுச்சு. லாஸ்ட்டாக அவங்க அம்மா இங்கே தான் இறந்து போனாங்க, அது மட்டும்தான் அவனோட மைண்டில் இருந்திருக்கு. அவங்க அம்மா இங்கே இறந்து போயிருக்காங்க, ஸோ நான் இங்கே வந்து தான் ஒர்க் பண்ணுவேன்ட்டு அவன் வந்திருக்கான். நாங்களும் உன்னை பற்றி நிறைய விஷயங்களை வந்துட்டு சொன்னோம், ஆனால் அவனுக்கு எதுவுமே ஞாபகம் கிடையாது. இதுக்கு மேலேயும் நாங்கள் என்ன பண்ண முடியும், இந்த விஷயங்கள் உனக்கு தெரிஞ்சா நீ தான் ரொம்பவே ஹர்ட் ஆகுன்னு சொல்லிட்டு நாங்கள் விட்டுட்டோம் அப்படின்னு. இதெல்லாம் கேட்கும்போது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. இருந்தாலும் அவன் உயிரோடு இருக்கானே அப்படின்றத நினைக்கும் போது கொஞ்சம் சந்தோஷமாக தான் இருக்குது இவளுக்கு. விஷயத்த பார்த்தீங்கன்னா டேன் கிட்ட கால் பண்ணி சொல்கிறா, இந்த மாதிரி ஹீரோ இங்கே தான் ஒர்க் பண்ணுறான், ஆனால் அவன் என்னை மறந்துட்டான் அப்படின்னு. அவளுக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரில. சரி வீடு, அவனோட ஸ்டே பண்ணு, அவனோட ஞாபகங்கள் திரும்ப வரத்துக்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு. அப்போ ஹீரோ பார்த்தீங்கன்னா வெளியே பாஸ்கெட் பால்லாம் விளாண்டுட்ருக்கா. அவளும் பார்த்தீங்கன்னா கீழே இறங்கி வந்து பார்த்துட்ருக்கா. அப்போ அவள் காலேஜ் படிக்கும்போது ஹீரோ இந்த மாதிரி தானே விளாண்டுட்டு இருந்திருப்பான். அவள் வந்து வீடியோலாம் எடுத்திருப்பாள்ல, அந்த மெமரிஸ் எல்லாமே அப்படியே ஞாபகம் வந்துட்டுருக்கு. ஸோ விளையாண்டெல்லாம் முடிச்சதுக்கப்புறம் ஹீரோயின் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக யோசிச்சுட்ருக்கா. ஹீரோ பார்க்குறான். ஹீரோயினோட பேரை சொல்லி கூப்பிடும்போது அவள் பார்த்தீங்கன்னா திரும்பி பார்க்குறா. எங்கே எல்லா ஞாபகமும் வந்துருச்சோ அப்படின்ட்டு அப்படியே ஹக் பண்ண போகிறாளா. அவன் பார்த்தீங்கன்னா இல்லைம்மா இல்லை, அங்கேயே நில்லு, இதுக்கு முன்னாடி நம்ம 2 பேரும் இதே ஹாஸ்பிட்டலில் ஒர்க் பண்ணியிருக்கோம் அப்படின்ற மாதிரிலாம் சொன்னாங்க, பட் எனக்கு தான் எந்த ஒரு ஞாபகமே வரல அப்படின்னு. ஹீரோயின் பார்த்தீங்கன்னா ஆமாம், நம்ம 2 பேரும் ஒன்றா ஒர்க் பண்ணோம், நம்ம 2 பேருமே ரொம்ப க்ளோஸாகவே இருந்தோம் அப்படின்னு. க்ளோஸாக இருந்தோம்மா, எனக்கு புரியலம்மா என்ன சொல்கிற அப்படின்னு.
அதெல்லாம் சொன்னாலும் புரியாது. விடுங்க. சாப்பிட்டீங்களா? நான் சாப்பிட்டேன். நீ வர சண்டே ஃப்ரீயா இருக்கியா? ஏன் அப்படின்ற மாரி கேட்கும்போது, ஏன்னா இந்த ஹாஸ்பிட்டல்ல இருக்கிற நெறைய பேர் வந்துட்டு ட்ரெக்கிங்லாம் போறாங்க. நீயும் வாயேன். ஜாலியா போயிட்டு வரலாம். சரி ஓகே அப்படின்ற மாரி சொல்லிர்றா. மறுநாள் பார்த்தீங்கன்னா, எல்லாரும் அவங்க மூட்டை முடிச்செல்லாம் கட்டிட்டு அப்படியே ட்ரெக்கிங் வந்துட்டுருக்காங்க. அப்போ ஹீரோ வந்து ஹீரோயின்ட்ட ஒரு கேள்வி கேட்குறான். "நீ எதுக்காக டாக்டர் ஆகணும்னு ஆசைப்பட்ட?" அப்படின்னு. அதெல்லாம் சொல்ல முடியாது. அது வந்து சீக்ரெட் அப்படின்ற மாரி சொல்றா. அப்படியா? சரி நம்ம 2 பேத்துக்குள்ள ஒரு டீல் வச்சுக்கறலாம். யார் இந்த மலை மேல ஃபர்ஸ்ட்டு ஏறுறாங்களோ, அவங்க வந்துட்டு ஒரு சீக்ரெட்ட ஷேர் பண்ணணும் அப்படின்னு. அதெல்லாம் என்னால முடியாதுப்பா அப்படின்ற மாரி ஹீரோ நின்னுட்டுருக்கா. ஆனா ஹீரோ பார்த்தீங்கன்னா, குடுகுடுன்னு மேல ஓடிட்டுருக்கான். நான் வின் பண்ணிட்டேன். நீ அந்த சீக்ரெட்ட சொல்லணும் அப்படின்னு. பார்த்தீங்கன்னா ஒரு விஷயத்த யோசிச்சு பார்க்குறா. இவ காலேஜ் படிக்கும்போது இருந்து தான் ஹீரோவ லவ் பண்ணா அப்படின்ற மாரி நம்ம பார்த்தோம். ஆனா, அவ ஸ்கூல் படிக்கும் போதுலேருந்தே ஹீரோவ லவ் பண்ணியிருந்திருக்கா. 2 பேரும் ஒரே ஸ்கூல்ல தான் படிச்சிருக்காங்க. ஹீரோ ரொம்ப நல்லா படிப்பான் போல. இவன் தான் ஸ்கூல் ஃபர்ஸ்ட்டும் கூட. அத பார்க்கும்போது தான் நம்மளும் நல்லா படிக்கணும், நல்ல பெரிய ஆளா வரணும் அப்படின்ற மாரிலாம் யோசிச்சிருந்திருப்பா. இவனும் பக்கத்துல உட்காந்து கேட்டுட்டே இருக்கானா, "நீ தான் உன்னால தான் நான் டாக்டர் ஆகணும்னு நெனச்சேன்" அப்படின்னு. "என்னாலயா?" அப்படின்னு ஹீரோ ஆச்சரியமா கேட்டுட்டு இருக்கான். "என்கிட்ட ஒரு சீக்ரெட் இருக்கு. நான் அத சொல்லவா?" அப்படின்ற மாரி கேட்குறான். இவனும் என்ன அப்படின்ற மாரி கேட்கும்போது, "நீ என்ன லவ் பண்ணதா நான் காலேஜ் படிக்கும்போது?" அப்படின்னு கேட்குறான். இவ ஷாக் ஆகி பார்க்குறா. ஸோ எதுவுமே சொல்லல. அப்படியே போய் அங்கே கத்திக்கிட்டு இருக்கா ஹீரோட பேரை. இவனும் பார்த்தீங்கன்னா அவளோட பேரை சொல்லி கத்திட்டு இருக்காங்க. இவனுக்கு பழைய மெமரிஸ் எல்லாமே ஞாபகம் வந்துருச்சு போல. ஸோ அப்படியே கொஞ்ச நாள் கழிச்சு காட்டுறாங்க. 2 பேரும் பார்த்தீங்கன்னா திரும்பவும் மேரேஜ் பண்ணிக்கிட்டாங்க. அப்படியே படம்லாம் பார்த்துட்டு வெளியே வந்து இந்த பொம்மையெல்லாம் கிராப் பண்ணும்ல மிஷினு, அதில் காயின் எல்லாம் போட்டு பயங்கரமாக என்ஜாய் பண்ணி விளாண்டுட்டு இருக்காங்க. ஸோ இதோட இந்த ட்ராமா பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் ஆகுது. இந்த ட்ராமாவில் 2 பேரும் நிறைய டைம் வந்து பிரேக்கப் பண்ணியிருந்திருப்பாங்க, நிறைய டைம் வந்து பேச்சப் ஆயிருந்திருப்பாங்க. ஸோ ட்ரூ லவ் எந்த இடத்துல இருக்கோ அந்த இடத்துல சண்டை சச்சரவு பிரிவு இது எல்லாமே வரும் அப்படின்ற மாதிரி சொல்லி தான் இந்த ட்ராமாவை கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க. இந்த ட்ராமா உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்றத நம்புகிறேன். இந்த ட்ராமா உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா கண்டிப்பாக நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.